This video sponsored by EduQuest Digital Company. Thank you. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஆப்பு, அதை சரியான முறையில் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுவது, இதனால் நம்ம மொபைலில் ஸ்டோரேஜ் எப்படி குறைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் அதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஆப் எடுத்துட்டாலும், இப்போ ஃபேஸ்புக் வேணாம், வாட்ஸ்அப் வேணாம், இன்ஸ்டாகிராம் வேணாம், இந்த மாதிரி நிறைய ஆப்புகள் இருக்கும். அதாவது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ஒரு எக்ஸாம்பிள், இந்த கேன்வா ஆப்பு இப்போது எனக்கு வேணாம், இது ஸ்டோரேஜ் குறைக்கணும், சரியான முறை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது காமிக்கிறேன். இந்த ஆப்பை 2 வகையாக அன்இன்ஸ்டால் பண்ணலாம். 2 சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இந்த கேன்வா ஆப்பை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, விட்டிங்களா? இந்த ஆப் இன்ஃபோ வரும், எல்லா மொபைல்களிலும் வரக்கூடியது. இந்த ஆப் இன்ஃபோ இன்னும் வரும். இல்லைன்னா இந்த எம்ப்ளம் இருக்குது பாருங்கள், இந்த அதை மாதிரி வரும். அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்டோரேஜ் அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளியர் டாட்டா இந்த கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு அப்புறம் இந்த கிளியர் டாட்டா கொடுத்துட்டிங்கன்னா இந்த 12.9 MB இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நம்ம மொபைலில் இருக்கிற இது ஸ்டோரேஜுக்குள்ளே ஒரு அடையாளங்கள் தான் சார் இது. அப்போ இது நீங்கள் கிளியர் பண்ணும்போது இந்த 12.9 MB, இந்த 39.5 MB அது நம்ம மொபைல்லேருந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இதனால் நம்ம ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இதை மாதிரி தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ இதை மாதிரி எல்லா ஆப்லேயும் எல்லா அப்ளிகேஷன்லேயும் இது மாதிரி பண்ணலாம். வேற ஒரு அப்ளிகேஷன் நமக்கு பாருங்கள். கிளியர் கேட்ச் கொடுத்துட்டிங்கன்னா கொடுக்கும்போது 0B ஆயிடுச்சு. இந்த கிளியர் டாட்டா இதை கொடுக்கும்போது கிளியர் டாட்டா கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்களா, இந்த MP நமக்கு கரெக்டாக வந்தது. அப்புறம் பேக் அடிச்சுட்டு இந்த அன்இன்ஸ்டால் இப்படி கொடுங்க. இதை டச் பண்ணிட்டீங்கன்னா அது அன்இன்ஸ்டால் ஆகிடும். இது இந்த நீக்கிடலாம். இதான் மெத்தடு. இதை மாதிரி எல்லா அப்ளிகேஷன்லையும் எப்படி பண்ணுறது இன்னொரு மெத்தடு காமிக்கணும் பாருங்கள். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆப் இன்னும் இருக்கும், இல்லாட்ட எல்லா மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஆப் இன்னும் இருக்கும், அப்ளிகேஷன் இருக்கும். ஒரு கம்பெனி பொறுத்து கொடுத்துருப்பாங்க இந்த ஆப் மேனேஜ்மெண்ட்டு. நான் அப்ளிகேஷன் இல்லாட்ட ஆப் இன்னும் கொடுத்துருக்கோம். அதை அந்த மொபைலில் பார்த்துட்டு கிளிக் பண்ணுங்கள். பண்ணி இல்லையும் உங்கள் மொபைலில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ எல்லாம் வரும். இதுலேயும் அப்படி தான் சார். இதில் எதுனா இப்போ ஒரு அப்ளிகேஷன் நான் சாம்பிள் காமிக்கிறேன். இப்போது ஏதோ ஒரு ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளியர் டாட்டா கொடுத்துட்டு கிளியர் கொடுத்துருங்க. பார்த்தீங்களா, பிபி. அப்போ இந்த MP நமக்கு ஃப்ரீ ஆகுது. இதை கொடுக்காமல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த MP அதாவது அப்படியே நம்ம மொபைலில் இருக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம மொபைல் ஸ்டோரேஜ் கூடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் சரியான முறையில் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் யூடியூப்புக்கு புதுசு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.